கடையெல்லாம் நல்ல விதமா தான் ஓபன் பண்ணேன். ஆனா யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு கூட நினைச்சு பார்க்கல. முட்டையெல்லாம் வேவிச்சு கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் திடீர்னு டீ கட்டிட்டு இருக்கும்போது வெடிச்சு போயிடுச்சு காசு டீ. கை கட்டினது வாய் கட்டல. இதுதான் நம்ம கதையே. கோபால் ப்ரோ காதல் உலகத்துக்கே போயிட்டாரு டிவி பார்த்துட்டு. காய் சீரியஸா சொல்றேன், பேச கூட முடியல. ஆனா எரியுது. நான் இன்னைக்கு வீடியோ போட்ட உடனே தான் போடுறேன். சிக்கன் வெள்ளரிக்காய்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா என்னால முடிஞ்சது லெமன் சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டேன். காய்ஸ் நமக்கு இப்ப செம் லீவ் போயிட்டு இருக்கு. அப்படியே வவ்வாலு நண்பரோட வெளியே போயிட்டேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு தயிர் சோடு பனானா. சேலம்ல இருந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. பர்சனலா எனக்கு பிடிச்ச பிளேவர் குல்ஃபி சூப்பரா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா யூஸா இருக்கும். இந்த குல்ஃபி மறக்காம சாப்பிடுங்க. நம்ம தோழர் வந்து வெறி பிடிச்ச மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படியே நம்ம தோழர் வவ்வாலு வீட்டுக்கு வந்து லெமன் ஜூஸ் குடிச்சோம். வவ்வாலு தோழருக்கு சால்ட் போட்டு வேணுமா. வவ்வாலு தோழருக்கு வரத்துக்கு மனசே இல்ல. இருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். வந்தவொடனே நம்ம மிதிவண்டி எடுத்துட்டு அப்படியே வேக்குன்னு ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு கரெக்டா 2.5 கிலோமீட்டர் போனோடனே ஜஸ்ட் தான் போயிட்டு நல்ல பம்பு காய்ஸ். இன்னைக்கு பம்பு, நாளைக்கு கொப்பளம் காய்ஸ். நாளைக்கு பாருங்க வீடியோல எப்படி இருக்குன்னு. வெளியோட உள்வழி பயங்கரம். அதனால ஜிம்முக்கு போயே ஆகணும்னு போயிட்டேன். இன்னும் 8 கிலோ தான் இருக்கு நம்ம மசில் வந்து கெயின் பண்றதுக்கு. ட்ரைஸ் ஜஸ்ட் எல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே மிதிவண்டி எடுத்துட்டு வந்துட்டு நண்பர்களோட ஒரு சிறிய கதை பேசிட்டு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா சிக்கன் அண்ட் வெள்ளரிக்கா காய்ஸ் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன். நாளைக்கு புது விதமா ட்ரை பண்ணுவோம். அப்படியே ஒரு மீன் எண்ணெயை போட்டு தூங்க போயிட்டேன். கண்ட்ரோலரும் காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.